பிரபஞ்ச மகா சக்திகளும் பேராசான் என்று உன்னையே பிரபஞ்சம் தழைத்து உங்கவே பெருந்தருந்தம் பெருக்க உதவியே. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் உன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே. தொண்டு செய்து வைத்தால் இந்த ஜென்மத்தின் மட்டுமல்ல, இனி வரும் ஜென்மங்களிலும் துணையாக இருப்பார்கள். இந்த சங்கத்துடைய தப்பதி நான் மட்டுமல்ல, எல்லா இந்த சங்கத்தில் இந்த மரபு ஞானிகள் மரபு அவருக்கு தொண்டு செய்தால் ஜென்மத்தின் பாதுகாப்பாக இருப்பார்கள், அடுத்த ஜென்மத்தின் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், வருகிற ஜென்மத்தின் துணையாக இருப்பார்கள். ஞானிக்கு தொண்டு செய்த மக்கள் தான் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பெரிய பெரிய கோடீஸ்வரராகவும் இருக்கிறார்கள். ஞானிகள் தொண்டு செய்கிற மக்கள் தான் வாய்ப்பு தருவார்கள், இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறார் என்றார், இன்றைக்கி இந்தியாவில் பல கோடீஸ்வரர் இருக்கிறார். அதெல்லாம் ஞானிகள் தொண்டு செய்தால் தான் வாய்ப்பு தருவார்கள். ஒன்று புண்ணிய பலம் இருக்க வேண்டும், இது அருள் பலம் இருக்க வேண்டும். அருள் பலம் உள்ள மக்களுக்கு தான் இரண்டும் கிடைக்கும், செல்வமும் இருக்கும், உயர்ந்த பதவியும் இருக்கும். இந்த உயர்ந்த பதவியும் செல்வம் இருந்தால் அது ஞானிக்கு தொண்டு செய்த மக்கள் தான், வேறு யாரும் இருக்க முடியாது, அருள் செய்ய மாட்டார்கள். அவர் என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? இப்போது நாம் எல்லாம் தொண்டு செய்கிறோம், நானும் மற்ற அன்பர்களும் தொண்டு செய்கிறார்கள். நோக்கம் மைய கருத்து பசியாற்றுவித்தல். அடுத்து உண்மை ஆன்மீகம். அன்பர் மாதம் சொன்னது உண்மை ஆன்மீகம். உண்மை ஆன்மீகம் எது? நம்மை அழைத்தால் அக்கனையுமே அஞ்சேல் மகனே என்று அருள் செய்யக்கூடிய ஞானிகளை வணங்குவதுதான் உண்மை ஆன்மீகம். இறந்தவர்கள் அது சிறு தெய்வங்களை நாம் போற்றுவதில்லை, புகழுவதும் இல்லை, பூஜிப்பதும் இல்லை. எக்காலத்திலும் அழியாத மக்கள் ஞானிகள்லாம். இருந்தேன் காயத்தை நீலு கூடி இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே அப்படின்னார். இருந்தேன் காயத்தை நீலு கோடி, பல கோடி ஆண்டுகள் கோடான கோடி யுகங்கள் வாழக்கூடிய மக்கள் ஞானிகள். திருமுடர், காலாங்கி, போகர், கரூர் முனிவர் எல்லாம் அவர்கள்தான் இந்த உலகத்தை நடத்துவார்கள். இனி நடத்தப் போவதும் அவர்களே. அவரை நம்பி பூஜை செய்த மக்கள் தான் பிறவி பணியை ஒழிக்க முடியும். ஏனால் அவர்களெல்லாம் பிறவி பணியை ஒழித்தவர்கள். பிறவி பிணிக்கு காரணமாக இருப்பது எது? காமம். அதை வென்றவர்கள் ஞானிகள். பிறவியை உண்டு பண்ணுவது எது? பசி. அதை வென்றவர்கள் ஞானிகள். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக இருப்பது எது? கவம். அந்த கவத்தை வென்றவர்கள் ஞானிகள். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக இருப்பது எது? முதுமை. அதை வென்றவர்கள் ஞானிகள். ஆகவே இயற்கை வென்றவர்கள் ஞானிகள். அவளை வணங்குவதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய சங்கம் இது. ஆகவே எல்லாரும் கூட்டு முயற்சி, பல பேர் சேர்ந்து பாடுபடுகிறோம். எதற்கு பாடுபடுகிறோம்? இந்த சங்கம் எதற்கு பாடுபடுகிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட நபர் வளர்ச்சிக்காகவோ குறிப்பிட்ட நபர் உயர்த்துவதற்காக இந்த சங்கம் இல்லை. இந்த சங்கம் எல்லா மக்களையும் நன்மையை அடிப்படையாக கொண்டது தான். அதில் இப்போ உயர்ந்த தொண்டர்கள், பல தொண்டர்கள் தொண்டு செய்கிறார்கள். அதே நானும் என்னால் முடிந்ததை தொண்டு செய்கிறேன். என் தொண்டை ஆசான் ஏற்றுக்கொண்டானோ இல்லை எனக்கு தெரியாது. ஆகவே இப்போ இன்று ஔவையார் அகவல், அவர் முதுபெரும் ஞானி. ஔவையார் என்று சொன்னாலே அது மிகப்பெரிய ஆற்றல், அதுக்கு ஈடே இல்லை. ஔவையார் பேருதவி பெற்ற அரங்கனே, பெருமை மிகு புண்ணிய அரசனே, குருமக்கு புகழ் மாலை தன்னை கூற வந்தேன் ராமானந்தன் யானும். உன்னாம செபம் செய்பவர்க்கு உலகில் துன்பம் அகலும் அப்பா. உன்னாம செபம் செய்பவர்க்கு உண்மை ஞானம் கிட்டும் அப்பா.